பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாடு நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கிறது. அன்னை மாசு மறுவற்றவர், தூய்மையானவர். நாமும் அன்னையை போன்று தூயவராக வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் முருக்கமாக மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. சகோதரன் சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகளே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்தால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியாய் தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ் தேத்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி.
அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசை அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்துள்ளதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை
இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தூய கன்னிமரியாவினுடைய அமலோற்பவ பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இன்றைய நாளிலே எழுவதுண்டு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலோற்பவ அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அதற்கு மாறாக டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இன்றைய நாளிலே அமலோற்பவ அன்னையினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் நேற்று திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பித்தோம். எனவே தாய் திரு அவை இன்றைய நாளிலே அன்னையினுடைய இந்த அமலோற்பவ அன்னையின் பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நாம் அனைவரும் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். நாம் அனைவரும் தூயவராக மாசற்றவராக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம்தான் நம்முடைய அன்னை கன்னிமரியாள். அன்னையினுடைய அமலோற்பவ பெருவிழாவை தான், அந்த தூய்மையான பெருவிழாவை தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திரு அவையிலே 4 விதமான விசுவாச கோட்பாடுகள் இருக்கின்றன. 4 dogmas in Christian faith என்று சொல்லுகின்றார்கள். முதலிலே மரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். இது ஒரு விசுவாச கோட்பாடு. புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்ற பொழுது அன்னையினுடைய அந்த அரவணைப்பிலே அந்த ஆண்டை ஒப்படைத்து மரியாள் இறைவனின் தாய், நம் அனைவருக்கும் தாய் என்ற அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். 2வதாக பார்க்கின்றோம், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மரியன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். இது 2வது விசுவாச கோட்பாடு. 3வதாக பார்க்கின்றோம், அன்னை என்றும் கன்னி, எப்பொழுதும் முப்பொழுதும் அவர் கன்னியாக இருக்கின்றார் என்பதை 3வது விசுவாச கோட்பாடாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 4வது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நாம் கொண்டாடக்கூடிய மரியன்னையினுடைய அமலோற்பவ பெருவிழா, ஐ ஆம் த இமாக்குலேட் கன்செப்ஷன், நானே அமல உற்பவம் என்ற அந்த விசுவாச கோட்பாட்டை தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னிமரியால் பல இடங்களிலே பலவாறு பல மக்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். அதிலே 2 காட்சிகளில் தான் அமல உற்பவி என்பதை
தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். 1830 ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி புனித கத்ரின் லபோரே என்பவருக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். அங்கே அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது அன்னையை சுற்றி ஒளிவட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. அந்த ஒளிவட்டத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கின்றதாம்: பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் ஒவ்வொருவருக்காகவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். அவர் அமல உற்பவி என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்றோம், பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரிலே பெர்னதத் என்ற சிறுமிக்கு அன்னை கன்னிமரியால் பலமுறை காட்சி கொடுக்கின்றார். ஒரு காட்சியிலே அவருடைய அந்த பெர்னதத் என்ற சிறுமியினுடைய கேள்விக்கு தக்க பதில் கொடுக்கின்றார். நானே அமல உற்பவி என்பதை அவருக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். கடவுள் மனிதனை இந்த உலகத்திலே படைத்த பொழுது தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய உருவிலும் அவனை படைக்கின்றார். அப்படி மனிதனை படைக்கின்ற பொழுது கடவுள் அவரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார்? அந்த மனிதனும் தம்மை போல தூயவராக மாசற்றவராக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது, இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது. ஆனால் தொடக்க நூலிலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? முதல் மனிதன் பாவம் செய்கின்றான். அவனுடைய பாவத்தால் அவன் கடவுளுடைய அருளை இழந்து வாடுகின்றான். கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து அவன் தவிக்கின்றான். கீழ்ப்படியாமையால் இந்த உலகத்திலே தீமை நிறைந்து விளைய ஆரம்பிக்கின்றது. கீழ்ப்படியாமையால் அவன் மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனையே அன்னை கன்னிமரியாளின் வழியாக அவர் தாரை வார்த்து கொடுத்ததால் அந்த கீழ்ப்படியாமையால் விளைந்த தீமை இங்கு புது பொலிவு பெறுகிறது. கீழ்ப்படியாமையால் விளைந்த அந்த தீமை மறைந்து புது வாழ்வை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரிசாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதற்கு ஒரு சிறந்த காரணம்தான் அன்னை கன்னிமரியாள். அன்னை கன்னிமரியாள் மீட்பரின் தாய், நம் அனைவருக்கும் தாய் என்று அவர் பலவாறு போற்றப்படுகின்றார். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம்: உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். இந்த பெண்மணியானவள் அன்னை கன்னிமரியாளை சுட்டி காண்பிக்க கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டும் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று அன்னை கன்னிமரியாளை வாழ்த்துகின்றார். இதுவும் அன்னையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பேடு முதல் புத்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், குருக்களும் தேவியர்களும் ஆண்டவருடைய பேழையை சுமக்க வேண்டும் என்றால் அவர்கள் அனைவரும் தூயவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் அனைவரும் தூய்மையாக இருக்க வேண்டும், மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அன்னை கன்னிமரியாளும் ஆண்டவரின் பேழையை தன்னுடைய உதரத்திலே சுமந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னையை போன்று நாம் அனைவருமே தூயவராக மாசற்றவராக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், வானதூதர் அன்னைக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, நீர் அஞ்சாதீர், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், இதோ ஒரு மகனை நீர் பெற்றெடுப்பீர் என்று சொன்ன பொழுதெல்லாம் அன்னை முதலிலே சற்று தயங்குகின்றார். நான் கன்னியாயிற்றே, இது எப்படி நிகழும் என்று. இருந்தாலும் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், நான் ஆண்டவரின் அடிமை, அவருடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே கடவுளிடத்தில் முழுமையாக அவர் கையளித்து விடுகின்றார். இதுதான் இறைவனின் திட்டம், இதுதான் இறைவனின் திருவுளம் என்று சொல்லி இறைவனின் துணையை நம்பி அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். தூயவராக வாழ்ந்ததால், மாசு மறுவற்றவராக இருந்ததால், பாவமின்றி இருந்ததால் தான் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே கடவுளிடத்திலே முழுமையாக அவர் கையளித்து இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றி நாம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித இறைனியூஸ் இவ்வாறாக சொல்லுகின்றார், மரியா அமல உற்பவி என்று சொல்லி அவரை வாயார வாழ்த்துகின்றார். புனித அம்புரோசியார் இவ்வாறாக கூறுகின்றார், கன்னை கன்னிமரியால் பாவம் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர், மாசு மறுவற்றவர், தூய்மையானவர் என்று அவரை போற்றுகின்றார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த அமலோற்பவ பெருவிழாவை, தூய்மையான உன்னதமான பெருவிழாவை, மாசு மறுவற்றவர் என்ற அந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாம் அனைவரும் தூயவராக வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 19 முதல் 21 முடிய உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம்,
இப்பொழுது நான் சொல்ல போகின்ற அனைத்தையும் நாம் விட்டு வாழ்ந்தோம் என்றால் தூயவராக வாழ முடியும். ஊனியல்பின் செயல்கள் நம் அனைவருக்கும் தெளிவாய் தெரியும். பரத்தமை, களவு, கொலைவெறி, சண்டை சச்சரவு, பகைமை, சினம், சீற்றம், பொறாமை, குடிவெறி, களியாட்டம், பொறாமை, சீற்றம், பிரிவு, பிளவு இவை எல்லாவற்றையும் விட்டு நாம் வாழுகின்ற பொழுது அன்னை கன்னிமரியாளை போன்று தூயவராக வாழ முடியும். அதே புனித பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நம்பிக்கை, நன்னயம், கனிவு, தன்னடக்கம் போன்ற எல்லா நல்ல குணநலன்களையும் நாம் பெற்று வாழ வேண்டும். இந்த எல்லா நல்ல குணநலன்களையும் தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாம் பெற்று வாழுகின்ற பொழுது அன்னை கன்னிமரியாளை போன்று நாமும் தூயவராக வாழ முடியும். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்னையின் வழியாக ஜெபிப்போம். மாசு மறுவற்றவர்களாக, பாவக்கரை இல்லாதவர்களாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புதுவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடன் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதரன் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் வழிப்பொருளை மனமிறங்கி
ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியை எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியை உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உண்மையை நம்பி அன்னையினுடைய இடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இவருடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, மனநிறைவு வேண்டி ஜெபிக்கின்றோம். இப்பலிக்கான காணிக்கை செலுத்தி இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இணையதளத்தின் வழியாக இப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் விழா, பெயர் கொண்ட நாம விழா, திருமண நாள் விழாவை சிறப்பிக்கக்கூடியவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய தொழில் விவசாயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண வேண்டி மன்றாடுகின்றோம். இந்த ஆண்டு திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், குழந்தை வாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மனிதம் இணையும் காலம் பழிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் காலம் பழிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவாம், புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைபற்றுதலோடு கூட இருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகளாகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்
உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Vilankanni. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.